வணக்கம். ரெண்டு நாளா திருமா அவர்களை இந்த அணில் குஞ்சம் ஆமை கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டு பராண்டிக்கிட்டு இருக்காங்க இந்த சோசியல் மீடியாவில். அப்படி அவர் என்ன சொன்னார், ஏன் இவனுக்கு கதறானுங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஜேபி அனுப்பி வச்சிருக்கக்கூடிய கைக்கூலிகள் அப்படிங்கிற ரேஞ்சில் ரெண்டு பேர்த்த கரெக்டா அடையாளம் கண்டு திரும்ப அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த என்டிகேவும் இந்த டிவிகேவும் இங்கே ஆர்எஸ்எஸ் உடைய திட்டத்தை மறைமுகமாக செயல்படுத்துவதற்காக தான் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு இப்போ தனி மனித தாக்குதலாக முழுக்க கீழே இறங்கி அடின்னு இந்த ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்காங்கன்னா, இவனுங்க டாக்டர் அம்பேத்கரை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விதம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அண்ணல் அம்பேத்கரை வந்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் பொதுமக்கள் முன்னிலையில மிக மிக எளிமையாக கொண்டுட்டு போய் சேர்த்ததுல திரும்ப அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் அவர் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சார்னா அது ஜாதி கட்சியாகத்தான் போய் முடிவடைய வேண்டும் என்பது பாசிசத்துடைய ஒரு எழுதப்படாத சட்டம். அப்படித்தான் இங்க நிறைய பேரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல கட்சிகள் ஆரம்பிக்கும் போது அதை முழுசா உள்வாங்கி முழுங்கக்கூடிய வேலையை ஆர்எஸ்எஸ் கிட்டத்தட்ட 99% செஞ்சு முடிச்சிருச்சு. ஆனா இந்த திராவிடர் இயக்க தலைவர் ஆசிரியர் கி வீரமணிகிட்ட இந்த திருமா அவர்கள் எனக்கு பேசாம இங்க நம்ம இயக்கத்துல சேர்ந்து அந்த சோசியல் சர்வீஸை என்னால் செஞ்சுக்கலாங்கிற மனநிலையில் இருக்கேன். கட்சி வந்துட்டு மிகப்பெரிய எனக்கு சிரமமா கட்சியை மெயின்டைன் பண்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய அயற்சியா இருக்குன்னு சொல்லும் போது ஆசிரியர் தான் சொன்னாரு, பல லட்சம் மக்கள் உங்களுடைய வழிகாட்டுதலின் நம்பிக்கையின் அடிப்படையில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க மிக சரியாக நீங்க அவங்களுக்கு வழிகாட்டுங்க, உங்களுக்கு திராவிடர் இயக்கம் எப்பவும் சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லும் போது அவர் சேர வேண்டிய இடத்துல மிக நேர்த்தியாக சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த பாசிச கும்பலுக்கு பொறுத்துக்கவே முடியல. அதனால ரெண்டு அணுகுமுறை அவனுக்கு செய்வானுங்க. ஒன்று நேரடியாக எதிர்த்து பழிவாங்கக்கூடிய வேலை, இல்லைன்னா அரவணைச்சு ஆளை காலி பண்ற வேலை. இது ரெண்டுக்கும் உடன்படாம இதோ பாரு உனது எதிரி தந்தை பெரியார் அவர்கள் உனக்கு எதிரி யார், நீ எப்படி வாழணும் இப்படிங்கிறத விட உன்னைய எப்படி அழிக்கணும் அப்படிங்கிறத யார் கங்கணம் கட்டிக்கிட்டு அலைகிறா அப்படிங்கிறத கிட்டத்தட்ட இந்தியாவில் முதல்ல ஒரு இயக்கமாக இனம் கண்டு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரியை அடையாளம் காட்டினார் தந்தை பெரியார். அந்த எதிரி தான் பார்ப்பனியம். அந்த பார்ப்பனியத்தை உள்வாங்கி கொண்டு திரிகின்றது தான் இந்த பார்ப்பன கும்பல்கள். இந்த பார்ப்பன கும்பல்கள் தான் ஒட்டு மொத்தமாக அந்த உரிமைகள் அனைத்தையுமே அவர்களால் தான் உன்னோட உரிமையை அனைத்து பறிபோயிட்டு இருக்குன்னு சொல்லி இங்க அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கியதின் மூலமாக அண்ணல் அம்பேத்கரே இங்க வந்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு வரும்போது இங்க அம்பேத்கருக்கும் இங்க தந்தை பெரியாருக்கும் எப்படி இந்த கொம்பு சீவி விடக்கூடிய சிண்டல் முடிச்சோட வரைக்கூடிய வேலையை இப்ப இருக்கக்கூடிய குரூப்புகள் செய்யறாங்களோ அதே குரூப்பை அன்னைக்கும் செஞ்சாங்க. அண்ணல் அம்பேத்கர் மிக தெளிவாக சொன்னார், இங்க தமிழ்நாட்டில் உங்கள் ஒரு சுயமரியாதை இயக்கத்தை அண்ணல் அம்பேத்கருடைய தலைமையில் கட்டமைக்க போறோம் சொல்லி போய் பார்க்க போன தோழர்களை இங்க ஆல்ரெடி அந்த வேலையை இங்க யார் செஞ்சுட்டு இருக்காருன்னா தந்தை பெரியார் செஞ்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் அவருடைய தலைமையின் கீழ் நீங்க வேலை செய்யுங்க, அப்படி வேலை செய்யறது என்கிட்ட நீங்க வேலை செய்வதற்கு சமம்னு சொல்லி நல்லா செவில்ல கொடுக்குற மாதிரி கொடுத்து அனுப்பினார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய புரிதல் கொண்ட மாபெரும் ஆளுமை அண்ணல் அம்பேத்கர். அந்த அம்பேத்கரை வந்துகிட்டு இந்தியா முழுக்க, குறிப்பா தமிழ்நாடு முழுக்க ஒரு அரசியல் களத்துல வெகுஜன மக்களுடைய இடத்துக்கு கொண்டுட்டு போய் நேர்மையாக சேர்த்தவர் திருமா அவர்கள். இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, திருமா இப்ப சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நேரடியா அந்த பாசிச குண்டுக்கு பத்தி அதுல ஊசியை வச்சு குத்துற மாதிரி இருக்கவும், இங்க இருக்கக்கூடிய பாசிச அடிவரடிகள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த என்டிகேன்னு சொல்லக்கூடிய இந்த அல்லு செல்ற அடிவரடிகள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களும் இங்க இருக்கக்கூடிய டிவிகேயும் வந்துகிட்டு கும்பல் சேர்ந்து அவர்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொள்கை ரீதியாக அவனுக்கு தாக்குவதற்கு ஒரு விஷயம் இல்லை, வெறும் வசவுகளை வச்சுதான் இங்க தூற்றுவாங்க. எவ்வளவு வசவுகளை பார்த்தது இந்த மாதிரி இயக்கங்கள். அதனால இந்த டிவிகேவும் இந்த என்டிகேவும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைகள் அப்படிங்கிறத 100% இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும். தெரிஞ்சிருக்கக்கூடிய அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அனைவரும் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை தான் அவர் அரசியல் மேடையில் சாதாரணமாக சொன்னார். உடனே குறிப்புணர்த்தி இவரை கார்னர் பண்ணி கட்டம் கட்டுறாங்கன்னா காரணம் அவர் மேலும் வளர்ந்து விடக்கூடாது, அவர் ஒரு மக்கள் சக்தியாக மாறிவிடக் கூடாதுங்கிறதுல மிக மிக தெளிவாக
தெளிவாக இவனுங்க அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. இவனுக்கு எந்த காரியத்தை தமிழ்நாட்டில் வந்து செஞ்சாலும் அந்த காரியம் போனி ஆகாது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வேர் என்பது திராவிடத்தின் வேர். இந்த வேரை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது அப்படிங்கிறத நாம சொல்ல வேண்டியதில்லை. அதோடைய நீட்சியாக இன்னைக்கு நமது மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களே தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு மிக நுணுக்கமாக அரசியல் களம் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மிக நுணுக்கமாக மக்கள் களமும் போய்கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நுணுக்கமாக மக்களும் மிக தெளிவோடு விழிப்புணர்வோடு இருக்கின்றார்கள். அதனால 2026ல மிகச் சிறந்த ஆப்ப இந்த RSS பாஜக இந்த அடிவரடி கும்பல்களுக்கு நம்ம மக்கள் அடிப்பாங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிந்த செய்தி.